மக்களே அனைவருக்கும் வணக்கம். இது இன்னையோட ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ நாளையிலேருந்து கண்டிப்பாக லைவ் வந்துடும் மக்களே. ஏன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது டைம் ஆகிடுச்சுன்றதால ரெக்கார்டடாக போடுறேன். ஓகேங்களா? மே 14 கரண்ட் அஃபேர்ஸ் போயிடுவோம் மக்களே. கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன். அபிட் சார் இங்கிலீஷ் அப்படின்னு போனீங்கன்னா கோர்சஸ் இருக்குது மக்களே. டிஎன்பிசிக்கும் சரி, பேங்கிங்க்கும் சரி, மெயின்ஸ் கோர்ஸ் இருக்குது. குரூப் 2 இங்கே பாருங்கள், டிஎன்பிசி குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் ஜிஇ கிளாஸ் அதுக்கான கோர்ஸ் இருக்குது. தென் வந்து ரீசனிங் கோர்ஸ், நம்மளோட ஏகே சாரோட ரீசனிங் கோர்ஸ் இருக்குது, ரீசெண்டாக லான்ச் ஆனது. தென் வந்து புக் ரீடிங்க்கான கோர்ஸஸும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே மக்களே, லைவ் போயிடுவோம். 1 மினிட். சாரி, கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடுவோம். ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு நியூஸ் மே 14 ஃபஸ்ட்டு நேஷனல் நியூஸ் மக்களே. நேஷனல் நியூஸில் என்னென்னா, பிரம்மாஸ் ஏரோஸ்பேஸ் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. பிரம்மாஸ் மிசைல் தெரியல மக்களே, நம்மளோட இந்தியாவும் ரஷ்யாவும் ஜாயிண்ட் வெஞ்சராக ஃபார்ம் பண்ணி ஒரு மிசைல் ரெடி பண்ணாங்க. அதுதான் பிரம்மாஸ். ஏன் அதுக்கு பிரம்மாஸ்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஃப்ளோ ஆகிற பிரம்மபுத்திரா ரிவர் இருக்குல்ல, ப்ளஸ் மாஸ்கோவா ரஷ்யாவில் ரிவர், இது ரெண்டுத்தையும் நேம் பண்ணி அந்த பிரம்மாஸ் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதோட டெஸ்டிங் ஃபெசிலிட்டி, ஒரு புதுசாக டெஸ்டிங் ஃபெசிலிட்டி வந்து உத்தரப்பிரதேசில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னு தெரியல உங்களுக்கு, ராஜ்நாத் சிங் சார். அவர் தான் வந்து பண்ணியிருப்பார். கூடவே உத்தரப்பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத், அவருமே அந்த இடத்துல இருந்திருப்பார். ஓகேங்களா? டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் லக்னோ, அங்கே தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த டே இன்றைக்கினா மே 11 பண்ணியிருப்பாங்க. மே 11 உங்களுக்கு தெரியும், 1998 பொக்ரானில் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்களே மக்களே. பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் 2 பண்ணாங்கல்ல, அதோட ரிமெம்பரன்ஸ். அந்த டே அன்றைக்கி இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பாருங்கள், ஒரு இயருக்கு வந்து 80 to 100 பிரம்மாஸ் மிசைல் ரெடி பண்ணுற அளவுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? இது என்ன என்ஜி வேரியன்ட் பிரம்மாஸ், அது என்ன என்ஜினா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அதோட ரேஞ்ச் இருக்குல்ல, அது ரேஞ்சு வச்சு அதை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வேரியன்ட் வரை இன்க்ளூடிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வேரியன்ட் பிரம்மாஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வேரியன்ட் 80 to 100 பிரம்மாஸ் மிசைல் பர் இயர். ஓகேங்களா? வேறு என்னென்னா இருக்கணும் அந்த இடத்துல, அந்த பிரம்மாஸ் மிசைலில் யூஸ் பண்ணுற பூஸ்டர்ஸ், ப்ரொப்பலன்ஸ், ராம்ஜெட் இன்ஜின்ஸ், அது எல்லாமே அங்கே பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இது டிஆர்டிஓ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் சேர்ந்து தான் டெவலப் பண்ணது. ஓகேங்களா? இதோட ஏரியா பாருங்கள், அந்த லக்னோ உத்தரப்பிரதேசில் சொன்னால அதோட ஏரியா வந்து 200 acres. அந்த பிரம்மாஸ் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி வர இடம். ஃபண்டிங் வந்து 300 crore. ஓகேங்களா? பிரம்மாஸ் பற்றி பார்ப்போம். ஜாயிண்ட் வெஞ்சர் டிஆர்டிஓ, என்பிஓ, மசினோஸ்ட்ரோனியா, ரஷ்யாவை சேர்ந்த டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன், 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது மக்களே. ஏன் பிரம்மாஸ் வச்சாங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிவர் நேம்ஸ், நம்ம இந்தியாவில் போயிற பிரம்மபுத்திரா ரிவர், மாஸ்கோவா ரிவர். ஓகேங்களா? ஸ்பீடு வந்து இது மேக்ஸிமம் மார்ச் 3 லைட்டோட ஸ்பீட் இருக்குல்ல, அது × 3, அதான் மார்ச் 3 ஸ்பீடு வரைக்கும் போகும். ஓகேங்களா? அடுத்து இதில் ஸ்டேஜ் 1 இருக்குது. ஸ்டேஜ் 1 என்ன அந்த ஃபியூவல் யூஸ் பண்ணுன்னா சாலிட் ஃபியூவல் பூஸ்டர் யூஸ் பண்ணுது. ஸ்டேஜ் 2 வந்து லிக்விட் ஃபியூவல் ராம்ஜெட். அது ஒன்றும் இல்லை மக்களே, அந்த மிசைலுக்குள்ளே ஒரு த்ரஸ்டர் இருக்கும், அதுக்கு நம்ம எனர்ஜி சோர்ஸ் கொடுப்போம்ல, ஃபியூவல் வச்சு தான் அந்த எனர்ஜி சோர்ஸ் ரன் ஆகும். அது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஸ்பீட் என்னென்னு பார்த்துங்க, மார்ச் 3 வரைக்கும். ஓகேங்களா? ரேஞ்ச் வந்து பாருங்கள் 290 km, பட் வந்து 450 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் வச்சு லான்ச் பண்ணாங்க பாருங்கள், லேண்டு, ஏர்லேருந்து லான்ச் பண்ணலாம். ஐ மீன் நீங்கள் ஏரோப்ளைனில் போயிட்டுருக்கீங்கன்னா அங்கேருந்து லான்ச் பண்ண முடியும், லேண்ட்லேருந்து லான்ச் பண்ண முடியும், சீலேருந்து சப்மரைன்லேருந்து லான்ச் பண்ண முடியும். அதோட எல்லா இடத்துலையும் வச்சு லான்ச் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா? நியூஸ் புரிஞ்சதா? பிரம்மாஸ் ஏரோஸ்பேஸோட டெஸ்டிங் ஃபெசிலிட்டி லக்னோ உத்தரப்பிரதேசில் நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதோட சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபண்டிங் 300 crore. ஓகேங்களா? அடுத்த நியூஸ் மக்களே, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டைட்டானியம் சூப்பர் அலாய் பிளான்ட். இது ஒன்றும் இல்லை, டைட்டானியம் உங்களுக்கு தெரியும், அந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸில் அது ஒன் ஆஃப் த எலமெண்ட்டில் வரும். அது ஒரு அலாய் மெட்டீரியல் மக்களே. அதோட இந்தியாவிலே லார்ஜஸ்ட் டைட்டானியம் சூப்பர் அலை பிளான்ட் ரெடி பண்ணுற பிளான்ட்டை வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்கன்னா அந்த ஈவெண்ட் நடந்த சேம் பிளேஸ் தான், லக்னோ உத்தரப்பிரதேசில். யூபிடிஐசினா உத்தரப்பிரதேஷ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் மக்களே. உத்தரப்பிரதேஷ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். ஓகேங்களா? நோட் பண்ணிங்க. இதை யார் ஆப்ரேட் பண்ண போகிறோன்னா, ஏரோடைன் டெக்னாலஜிஸ். இவங்க வந்து பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அதோட சப்சிடிரிஸ். ஒன்றும் இல்லை, அவங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஏரோலைட் டெக்னாலஜிஸ் அவங்க தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா?
எவ்வளோ அலாய் டைட்டானியம் அலாய் ரெடி பண்ண போகிறாங்க பாருங்கள். வேர்ல்டுல இதான் லார்ஜஸ்ட் தான், சிங்கிள் லொக்கேஷனில் இவ்வளோ பண்ணுறது 6000 tons வந்து பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, லைக் அந்த டைட்டானியம். இது நியூஸ் அவ்வளோதான் மக்களே. வேர்ல்டுலேயும் சரி இந்தியாவில் சரி லார்ஜஸ்ட் டைட்டானியம் சூப்பர் அலாய் பிளான்ட் வந்து லக்னோ உத்தரப்பிரதேஷ் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் பண்ண போகிறாங்க. நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து இனாகிரேட் பண்ணிப்பார். ஆப்ரேட்டர் பண்ணுறது யார் அலாய் டெக்னாலஜிஸ், பிடிசி இண்டஸ்ட்ரீஸோட சப்சிடிஸ். அவங்க கெப்பாசிட்டி வந்து 6000 ton. ஓகேங்களா, அடுத்து HLL லைஃப் கேர் லிமிடெட். HLLனா இந்துஸ்தான் லேட்டக்ஸ் லிமிடெட் மக்களே. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மால்தீவ்ஸ் இருக்குல்ல நம்மளோட இந்தியன் ஓஷன் ரீஜனில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் மால்தீவ்ஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கண்ட்ரிஸோட ஒரு ஸ்டேட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பிரதான் மந்திரி பாரதிய ஜன் அசுதி பிரயோஜனா அது கீழே போட்டிருக்காங்க. முதல்ல அந்த ஸ்கீமை பற்றி பார்ப்போம். இங்கே இருக்கு பாருங்கள், பிரதான் மந்திரி பாரதிய ஜன் அசுதி பிரயோஜனா. இது ஒன்றும் இல்லை மக்களே, 2008 ஜன் அசுதி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அடுத்து 2015 அதை ரீநேம் பண்ணாங்க, பிரதான் மந்திரி ஜன் அசுதி யோஜனா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது கீழே வந்தது தான் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் அசுதி பிரயோஜனா. ஓகேங்களா, இது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் மெடிக்கல் ஷாப் போகிறீங்களா, ப்ரைவேட் மெடிக்கல் ஷாப் அப்படின்னா இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் ஷாப் இருக்கும்ல, அதுக்காக கொண்டு வந்த யோஜனா தான். இந்த ட்ரக்ஸ் மெடிக்கல்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்டாக ரன் பண்ணுறது தான் இந்த பிரதான் மந்திரி பாரதிய ஜன் அசுதி பிரயோஜனா 2016 லான்ச் பண்ணது. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இது ரெண்டும் செக்ரிகேட் பண்ணி பார்த்தோம். ஜன் அசுதி ஸ்கீம்ன்றது 2008 வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில். அடுத்து 2015 பிரதான் மந்திரி ஜன் அசுதி கேந்திரா இதில் வந்து யோஜனான்னு கொண்டு வந்தாங்க. அதில் வந்து இந்த மாதிரி வெல்னஸ் சென்டர் கொண்டு வர்றது, தென் இந்த மாதிரி இந்த ட்ரக்ஸ் அந்த என்ன சொல்கிறது மருந்து பொருள்லாம் கிடைக்குது இல்லை, அந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் ஆட் பண்ணி யோஜனா லான்ச் பண்ணாங்க. அது கீழே வந்தது தான் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் அசுதி பிரயோஜனா. பர்டிகுலர்லி ஜென்ரிக் மெடிசன், ரொம்ப என்ன சொல்கிறது அஃபோர்டபுளாக மெடிசன் எல்லாருக்கும் போய் கிடைக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஃபார்மேட்டிக்கல் கம்பெனி மக்களே, அவ்வளோதான். இதை யார் வந்து நோடல் மினிஸ்ட்ரினா, இந்த ஸ்கீம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மேட்டிக்கல் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு கீழே இருக்க டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் உங்களுக்கு தெரியும், JP நட்டா தான். ஓகேங்களா, அவர் தான். அடுத்து இதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி, இவங்க வந்து நோடல். இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து பாராமெடிக்கல்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ் பியூரோ ஆஃப் இந்தியா, அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த கேந்திராஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கணும், அதுக்கு எவ்வளோ ஃபண்டிங் கொடுக்கணும், அதெல்லாம் இவங்க தான் பார்ப்பாங்க. சொல்லியிருக்காங்க பாருங்கள், என்ஷூர் ஆக்சஸ் டு குவாலிட்டி மெடிசன்ஸ் டு ஆல் செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் எஸ்பெஷலி புவர் அண்ட் டிப்ரைவ்டு ஒன்ஸ். அதாவது ரொம்ப மார்ஜினைஸ்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் குவாலிட்டி மெடிசன்ஸ் போய் சேரணும். ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, அவங்களுக்கு குவாலிட்டி மெடிசன்ஸ் போய் சேரணும், அதுக்காக தான் இது கொண்டு வந்தது. ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து பிரதான் மந்திரி பாரதிய ஜன் அசுதி கேந்திராஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை மெடிக்கல் ஷாப், கவர்மெண்ட் ஓட் பண்ணுற மெடிக்கல் ஷாப் மாதிரி. அதை வந்து அது வழியாக அந்த மெடிக்கல் ட்ரக்ஸை கொடுக்க போகிறாங்க. அதுதான் இந்த ஸ்கீம். ஓகேங்களா, மக்கள்கிட்ட அவேர்னஸ் கொண்டு போகணும். ஏன்னா கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குன்னு கொண்டு வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிரைமரி எய்ம் வந்து மக்கள்கிட்ட, இதெல்லாம் எய்ம் மக்கள்கிட்ட அவேர்னஸ் கொண்டு போகணும். இவங்களோட ஸ்லோகன் பாருங்கள், இந்த ஸ்கீமோட ஸ்லோகன் ஜன் அசுதி சேவா பி ரோஜர் பி. ஓகேங்களா, அடுத்து இவங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக டார்கெட் வச்சது என்னன்னா 10,000 ஜன் அசுதி கேந்திராஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் மார்ச் 2024 அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த டார்கெட்டு மார்ச் 2026 நெக்ஸ்ட் இயர்க்குள்ள 25,000 வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ கரண்டாக எவ்வளோ இருக்குன்னு நியூஸில் இருக்கும், அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்து இந்த மாதிரி கேந்திரா ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, இந்த மெடிக்கல் ஷாப் கவர்மெண்ட் ஓன் பண்ணுற மெடிக்கல் ஷாப் வைக்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து இவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த கேபிட்டல் சப்சிடி கொடுப்பாங்கல்ல, 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க மக்களே. அதே மாதிரி 15% வந்து மந்த்லி எவ்வளோ செலவாகுதோ அதில் 15% வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, சப்ஜெக்ட் டு த சீலிங் ஆஃப் 15,000 பர் மந்த். ஓகேங்களா, மேக்ஸிமம் 15,000 பர் மந்த் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட் சைட்லேருந்து. அடுத்து பிரதான் மந்திரி பாரதிய ஜன் அசுதி பிரயோஜனா வந்து இப்போ நார்மலாக ஒரு மெடிசன், இப்போ பேராசிட்டமால் மெடிசன் நீங்கள் வேறு இங்கே வாங்குறதுக்கும் இங்கே போய் வாங்குறதுக்கும் ஒரு 50 to 90% வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, பிராண்டட் ப்ரைஸுக்கும் இதுக்கும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, கம்மியாக கிடைக்கணும் தான் எய்ம் பண்ணுறாங்க. அடுத்து இவங்க வேறு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற கேந்திராஸ் இருக்குல்ல, பிரதான் மந்திரி பாரதிய ஜன் அசுதி கேந்திராஸ், அதில் வந்து சானிட்டரி பேட்ஸ் தராங்க உமன்ஸ்க்கு. ஒரு பேட் வந்து 1 ரூபி, அந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக தராங்க. அதுவுமே இவங்களோட இதுக்குள்ள வருது. ஓகேங்களா, அடுத்து 2000 பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ். பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டினா ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ நான் அக்ரிகல்ச்சர் பொருள்லாம் சேர்த்து வைக்கிற குடோன்ஸ் இருக்குல்ல,
அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில், கிராமத்து லெவலில் அந்த மாதிரி இருக்கும்ல. வில்லேஜ் லெவலில் இருக்கிறது தான் பிரைமரி அக்ரிகல்ச்சர் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் வரும், ஸ்டேட் லெவல்லையும் இருக்கும். வில்லேஜ் லெவலில் இருக்கிறது தான் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி. அந்த மாதிரி 2000 பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி வந்து நீங்கள் கேந்திராஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌஷதி கேந்திரா, அது கீழே வரையும் நீங்கள் கேந்திராஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வர ட்ரக் அண்ட் மெடிசன்ஸ் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணுற மெடிசன், அது எல்லாத்தையுமே எங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். நேஷனல் அக்ரெடிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிப்ரேஷன் லைப்ரரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்குது. அவங்க டெஸ்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கேந்திராஸ்க்கே வருது. அப்போ அதை நம்ம தைரியமாக வாங்கலாம்ல, அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா மக்களை, இப்போ இது புரிஞ்சுதான் அந்த ஸ்கீம். அந்த ஸ்கீம் வழியாக தான் அந்த ஸ்கீம் கீழே தான் இப்போ இந்த மால்தீவ்ஸ்க்கு இந்த மெடிசன்ஸ் இங்கே கொடுக்குறாங்க, ட்ரக்ஸ்லாம். ஓகேங்களா, ஸ்டேட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மால்தீவ்ஸ்க்கு கொடுக்குறாங்க. எது கீழே பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌஷதி பிரயோஜனா, அது வழியாக மெடிசன்ஸ், அஃபோர்டபுள் மெடிசன்ஸ் தான் மால்தீவ்ஸ் கொடுக்க போகிறாங்க. எவ்வளோ மெடிசன்ஸ் கொடுக்குறாங்கன்னா 2000 ஃபார் ஜென்ரிக் மெடிசன். அப்புறம் சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ், ஒன்றும் இல்லை, சர்ஜரி பண்ணுறப்ப தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, 300 எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. இது வழியாக HLL ஜனௌஷதி சப்ளை நெட், HLLலாம் சொன்னா இந்துஸ்தான் லேட்டக்ஸ் லிமிடெட் அவங்களோடது. ஓகேங்களா, புரியுதா? சிம்பிள் நியூஸ் மக்களை. இந்துஸ்தான் லைஃப் கேர் லேட்டக்ஸ் இல்லை, லைஃப் கேரா லேட்டக்ஸா மக்களை, இது என்னென்ன எல்லோட மீனிங் என்னன்னு பார்க்குறேன். ஓகேங்களா, அவங்க வந்து திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்காங்க மக்களே. அவங்க வழியாக மால்தீவ்ஸ்க்கு வந்து ஸ்டேட் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வழியாக அஃபோர்டபுள் மெடிசன் தராங்க. அது எந்த ஸ்கீம் வழியானா பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌஷதி பிரயோஜனா. ஓகேங்களா, அதை பற்றி தான் இங்கே சொல்லிட்டேன் டீட்டெயிலாக. ஓகேவா, அடுத்து நியூஸ் போயிடுமா? இந்த ஸ்கீம் பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், திருப்பி சொல்லியிருக்காங்க. 2008 டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாராமெடிக்கல்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாராமெடிக்கல் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், JP நட்டா இருக்கார்ல கரண்ட், அவங்க மினிஸ்ட்ரி தான் லான்ச் பண்ணுது. அடுத்து வந்து இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா? மெடிக்கல் டிவைஸ் பியூரோ ஆஃப் இந்தியா. அதுவும் நான் சொல்லியிருந்தேன்ல, இங்கே பாருங்கள், அதே தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து அஃபோர்டபுள் மெடிசன், குவாலிட்டி ஜென்ரிக் மெடிசன் போய் சேரணும் மக்களுக்கு, அதுதான் இந்த ஸ்கீமோட எய்ம். ஓகேங்களா, இப்போ நான் சொன்னேன்ல, இவங்க 2026 வரப்போ 25,000 கேந்திராஸ் இருக்கணும்னு நாங்கள். இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது பாருங்கள், 15,057 கேந்திராஸ் இருக்குது. இப்போ கரண்ட்டாக February 28 டேட்டாவோட 2026 வரப்போ அது 25,000 என்ஹான்ஸ் பண்ணணும் டார்கெட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஜனௌஷதி திவாஸ் டேஸ் வந்து March 7 நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் ஆனுவலி. அதை நோட் பண்ணிங்க. புரிஞ்சுதா மக்களே? இது மால்தீவ்ஸ்க்கு வந்து பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌஷதி கேந்திராஸ் வழியாக நமக்கு ட்ரக்ஸ் மெடிக்கல் வந்து சப்ளை பண்ணுறோம். 300 சர்ஜிக்கல் ஐட்டமும் 200+ ஜென்ரிக் மெடிசன்ஸும் தரோம். யார் வழியாக தரோம்? HLL லைஃப் கேர் லிமிடெட், திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்காங்க அவங்க வழியாக. நெக்ஸ்ட் போயிடுவோம் மக்களே. அடுத்து அதே மால்தீவ்ஸ்க்கு அடுத்த நியூஸ் இது என்ன பாருங்க, அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் தராங்க. ட்ரெஷரி பில் வழியாக 50 மில்லியன் தராங்க. ட்ரெஷரி பில்னால் ஒன்றும் மக்களே, அது வந்து ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா 1 இயருக்கு மணி தேவை இருக்குன்னா மணி மார்க்கெட்டில் போய் நீங்கள் மணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி, இப்போது நீங்கள் 1 இயருக்கு ஒரு கம்பெனி இருக்குது, ஒன் இயருக்கு அவங்க பண தேவை இருக்குன்னா மணி மார்க்கெட் போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணலாம். அதோட டெனியர் வந்து மேக்ஸிமம் 1 இயர் தான். அந்த சர்டிஃபிகேட்ஸை நம்மள மாதிரி கமர்ஷியல் பேங்க் வாங்குவாங்க, நார்மல் இண்டிவிஜுவல் வாங்குவாங்க, அது வழியாக ஃபண்ட் ரைஸ் ஆகும்ல. அதில் ஒன் ஆஃப் த டூல் தான் ட்ரெஷரி பில். ஓகேங்களா, இது ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் மக்களே. 1 இயருக்கு பண தேவை இருக்கிறதுல அதை வந்து இந்த மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரைஸ் பண்ணி அவங்க பணம் கேபிட்டல் ரைஸ் பண்ணுவாங்க. கம்பெனிஸோ பேங்க்ஸோ கவர்மெண்ட்ஸோ எல்லாருமே மணி ரைஸ் பண்ணுவாங்க, லைக் பாண்டு மாதிரி தான். அது வழியாக 50 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க? மால்தீவ்ஸ்க்கு. யார் வழியாக? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வழியாக கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வழியாக கொடுக்குறாங்க. 50 மில்லியன் ட்ரெஷரி பில், 1 இயர் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அந்த 50 மில்லியன் வாங்குறாங்கல்ல, அவங்க திருப்பி பே பண்ணால் போதும், இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகேங்களா, இது வந்து ஆல்மோஸ்ட் அப்பப்போ பண்ணுறாங்க மால்தீவ்ஸ்க்கு. 2019 இந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பை பிரான்ச் வழி ஏதாவது போகுது. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது இது வந்து ஏன் இதை கொடுக்குறாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சாகர்னு ஒரு மிஷின் பார்த்தோம்ல, செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜன். நம்மளோட இந்தியன் ஓஷனோ நம்மளோட ஏஷியன் கண்ட்ரி சுற்றி இருக்காங்க, நம்ம இந்தியாவை சுற்றி இருக்காங்க, அந்த கண்ட்ரீஸ்க்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்டிங் பண்ணோம். அவங்களோட க்ரோத்துக்காக நம்மளும் சேர்ந்து ஒரு மியூச்சுவல் ரெகக்னேஷன் இருக்கும்ல, அதுக்காக கொண்டு வந்து தான் சாகர், செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜன். அதுக்கடுத்து இந்த வருஷம் மார்ச் பிப்ரவரியா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மகா சாகர் அப்படின்னு லான்ச் பண்ணார். மியூச்சுவல் அண்ட் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ் ஃபண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் காலம். ஒருங்கிணைந்த மியூச்சுவல் அண்ட் ஹோலிஸ்டிக் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜன், அதான் மகா சாகர். ஓகேங்களா, அந்த பாலிசி வழியாக தான் நம்ம இந்த ஃபண்டிங் கொடுத்துருக்கோம். இந்தியாவோட நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் என்னோட பக்கத்தில் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணுவேன். அதுதான் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. ஓகேங்களா, அதை ஃப்ளோ யூஸ் பண்ணி தான் இதை கொடுத்துருக்காங்க.
ஒன்றும் இல்லை, இந்தியா வந்து US டாலர்ஸில் 50 மில்லியன் கொடுத்துருக்காங்க மால்தீவ்ஸ். எது வழியாக ட்ரெஷரி பில்ன்றது ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு 1 இயருக்கு பண தேவை இருக்குது அப்படின்னா அந்த பில் வழியாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். அந்த பில்லை தான் கொடுத்துருக்காங்க. யார் வழியாக? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வழியாக. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடும். அடுத்து அதானி குரூப் லான்ச்சஸ். அடுத்து ஸ்டாட்டிக் பாருங்கள், மால்தீவ்ஸ் முகமது மைசூ மாலே கேபிட்டல். அடுத்து அதானி பாருங்கள், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பவர் ட்ரக். இது ஒன்றும் இல்லை மக்களே, சத்தீஸ்கர் ராய்ப்பூரில் உங்களுக்கு நிறைய தெரியும். இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, சத்தீஸ்கர் ராய்ப்பூரில் வந்து நிறைய கோல் மைன்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த கோல் மைன்ஸ்லேருந்து கோல் இப்போ எராடிகேட் பண்ணி வெளில எடுத்துறாங்க. அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும்ல, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுற வெஹிக்கிளில் ஹைட்ரஜன் பவர் ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க. அதானி ஃபஸ்ட் டைமாக பண்ணுறாங்க. அகமதாபாத் பேஸ் பண்ண அதானி குரூப் உங்களுக்கு தெரியும். அகமதாபாத் தான் அவங்களோட லொக்கேஷன். அவங்க வந்து இந்த மாதிரி மைனிங்லேருந்து எடுக்கிற அந்த கோல், அந்த இன்னும் ரேர் எர்த்து நிறைய எடுப்பாங்கல்ல, அதை வந்து அந்த பிளேஸ்லேருந்து மற்ற பிளேஸ் கொண்டு போகிறதுக்கு ஹைட்ரஜன் பவர் யூஸ் பண்ண, ஹைட்ரஜன் செல் யூஸ் பண்ண ட்ரக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதை இனிஷியேட் ஸ்டார்ட் பண்ணது வந்து விஷ்ணு தேஷ் ராய், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சத்தீஸ்கர். ஓகேங்களா? அடுத்து இதை ரேஞ்ச் பாருங்கள், 200 கிலோமீட்டர் வரைக்கும் போகுமா. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கொடுத்துரும். பேலோடு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ தாங்கும்னா அந்த வண்டி 40 டன்ஸ் வரைக்கும் தாங்கும். ஓகேங்களா? இதில் எப்படி இருக்கா, 3 ஹைட்ரஜன் டேங்க்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்களாம். புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரன்ஸ். இது ஒன்றும் இல்லை, ஹைட்ரஜன் செல் உங்களுக்கு தெரியும், H2 இருக்குல்ல, அதை வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக HH அப்படின்னு பிரிப்பாங்க மக்களே. ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் தனியாக பிரித்து அதை யூஸ் பண்ணி ரெடி பண்ணுறது தான் அந்த ஹைட்ரஜன் செல்லு. இப்போ அந்த மாதிரி ரெடி பண்ண ஹைட்ரஜன் செல்லில் வந்து அந்த ஹைட்ரஜன் திருப்பி ஃபார்ம் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? அதை தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ட் தான் இது, புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரன்ஸ். அதுக்குள்ளே இன்டகிரேட் அந்த செல்லுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் பாருங்கள் 200 கிலோமீட்டர் போகும், 40 டன்ஸ். இந்த ஹிஸ்ட்ரியில் அந்த கதைலாம் வேணாம், புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டாங்க, சொல்கிறேன் உங்களுக்கு. அதானி நேச்சுரல் ரிசோர்ஸ் அவங்க தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை மக்களே, அந்த சத்தீஸ்கர் ராய்ப்பூர்லேருந்து மேக்ஸிமம் 200 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி கோலத்தை கொடுக்கறதுக்காக ஹைட்ரஜன் பவர் பண்ண ட்ரக்கை வந்து அதானி ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணது யார்? விஷ்ணு தேஷ் ராய், சத்தீஸ்கரோட சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா? எவ்வளோ டன்ஸு, எவ்வளோ கிலோமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடுமா? அடுத்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். உங்களுக்கு தெரியும், இங்கே நெய்வேலி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த NLC, அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோலுக்குள்ள தான் வராங்க மக்களுக்கு. ஏன்னா கோல் தானே, அது கோல் தானே எராக்டிவேட் பண்ணுறாங்க அங்கே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மும்பை பேஸ் பண்ண IRELனா இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட். ஒன்றும் இல்லை, ரேர் எர்த் பார்ட்டிகல்ஸும் நிறைய இருக்குது மக்களே. கோபால், நிக்கல், காப்பர், இந்த மாதிரி நிறைய எர்த் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, நம்மளுக்கு ரொம்ப அரிதாக கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிற அரிதாக கிடைக்கிற மெட்டல்ஸ்லாம் அதை வந்து எராடிகேட் பண்ணி சப்ளை பண்ணுறதுக்காக இருக்கிறவங்க தான் அந்த IREL, இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட். ஓகேங்களா? அவங்க மும்பையில் இருக்காங்க. அவங்க கூட நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து MOU போட்டிருக்காங்க. எதுக்குன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து நம்ம கண்டுபிடி. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இப்போ சோலாரில் எல்லாருமே போயிட்டோம் மக்களே. சோலார் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சோலார் பேட்டரி ரெடி பண்ணோன்னா நம்மளுக்கு அதுக்கு லித்தியம் அயான் பேட்டரிஸ்லாம் ரெடி பண்ணுறோமா, அப்போ லித்தியம் தேவைப்படுதா? அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு எசென்ஷியலாக தேவைப்படுற கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸ்லாம் என்னென்ன எங்கெங்கே கிடைக்கும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து எடுத்து சப்ளை பண்ணணும்ல, அதுக்காக தான் MOU போட்டிருக்காங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? சைன் பண்ணுறப்ப யார் இருந்திருக்காங்கன்னா சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சரவணன் நாகராஜன் அவர் இருந்திருக்காரு. அப்புறம் ஜெனரல் மேனேஜர் இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் அவங்களோட ரவி பிரகாஷ் ஜா அவர் இருந்திருக்காரு. அடுத்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் லிமிடெடோட டைரக்டர், ஃபினான்ஸ் டைரக்டர் பிரசன்னா குமார் ஆச்சாரியா இவரும் இருந்திருக்காரு. மோஸ்ட்லி பர்சனாலிட்டி ரொம்ப கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிங்க. இதில் என்னன்னா NLCயும் இந்தியன் ரேர் எர்த் லிமிட்டோடும் சேர்ந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அக்யூர் பண்ணுறதுக்காக அதோட பிளேஸஸ்லாம் கண்டுபிடிச்சி அதை வந்து அது எடுத்து சப்ளை பண்ணோம்ல, அதுக்காக MOU போட்டிருக்காங்க. புரியுதா? ஓகே மக்களே, நெக்ஸ்ட் போயிடுவோம். அடுத்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். இந்தியா டாப்ஸ் குளோபல் PMI ரேங்கிங்ஸ். குளோபல் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு முதல்ல பார்க்கணும். ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது, சர்வீஸ் பேஸ்ட் பண்ண கம்பெனிஸ் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுற இப்போ போன வருஷத்துக்கும் இந்த மாதத்துக்கும் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ண, போன மாதம் 100 கார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க, இந்த வருஷம் 200 கார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. போன வருஷம் வந்து ஒரு 200 கோடிக்கான சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க ஐடிக்கு. இந்த வருஷம் ஒரு 400 கோடி, இந்த மாதம் வந்து ஒரு 400 கோடிக்கான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மாதம் அந்த சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்குல்ல. அதேமாதிரி மேனுஃபேக்சர் பண்ணால் உங்களுக்கு வந்து மூலப்பொருட்கள் தேவை. ஒரு கார் ரெடி பண்ணணும்னா அதுக்கு நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வேணும்ல. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க,
அதெல்லாம் சொல்கிற இண்டெக்ஸ் தான் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ். அது நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறோன்னு அர்த்தம். அது நல்ல சைன் தானே. நிறைய மேனுஃபேக்சர் பண்ணால் நிறைய விற்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கான இண்டெக்ஸ் தான் இந்த குளோபல் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ். ஓகேங்களா? அது இந்தியா டாப்பில் வந்திருக்கான் மக்களே. டெவலப்டு கண்ட்ரிஸை விட நம்ம டாப்பில் வந்திருக்கோம். இப்போ நம்ம எமர்ஜிங் மார்க்கெட் தான், டெவலப்பிங் கண்ட்ரி. நம்ம டெவலப்டு கண்ட்ரிஸே கிராஸ் அவுட் பண்ணி நம்ம வந்திருக்கோம். ஏப்ரல் 2025 நம்ம தானா. ஓகேங்களா? அது யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க? ஜேபி மார்கன். அப்புறம் அவங்க நியூயார்க் யூஎஸ்ல இருக்காங்க. அதோட சேர்மன் வந்து ஜேமி டிமான். ஓகேங்களா? அவர் தான். இந்த ரிப்போர்ட் என்னன்னா மக்களே, மேனுஃபேக்சர்லையும் சர்வீஸ் செக்டார்லையும் எவ்வளோ வந்து க்ரோத் இருக்குது. இப்போ மேனுஃபேக்சர் செக்டார் க்ரோத் இருக்குன்றது எப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு அந்த மூலப்பொருட்கள் லைக் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? அப்போ நிறைய மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம்னு அர்த்தம். அப்போ நிறைய மேனுஃபேக்சர் பண்ணால் நிறைய சேல் பண்ணலாம், நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்போ அந்த கண்ட்ரி வந்து எக்கனாமிக்காக க்ரோ ஆகிட்டுன்னு அர்த்தமா. அதை சொல்கிற இண்டெக்ஸ் தான் குளோபல் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ். ஜேபி மார்கன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சர்வீசஸ் பாருங்கள், 58.7 சர்வீசஸ் செக்டாரில் வந்து, அதாவது போன மாதம் இந்த மாதத்துக்கு அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சர்வீஸில் 58.7% இன்க்ரீஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் நாட் ஸ்பெசிஃபைடா இல்லையே. 58.2 மக்களே, 58.2 வந்து மேனுஃபேக்சரிங். ஓகேவா? அதுவும் இது மென்ஷன் ஆகலை, நோட் பண்ணிங்க. 58.2 அதுலேயுமே என்ன சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்கிறாங்க. புரியுதா? இது மற்ற ஃபார்ம்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ யூஎஸ் சைனா கம்பேர் பண்ணால் நம்ம அதிகமாக இருக்கும். ஓகேவா? பர்ச்சேசிங் மேனேஜர் சொல்லியிருக்காங்க பாருங்க. ப்ரைவேட் ஃபார்ம்ஸ், நேஷனல் பாடிஸ், பிஸ்னஸ் கண்டிஷன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங். அதாவது எந்த அளவுக்கு பிஸ்னஸ் நடக்குது மேனுஃபேக்சரிங்கும் சர்வீஸ், அதை பற்றி சொல்கிறது தான். இப்போ பர்ச்சேசிங் மேனேஜிங் இண்டெக்ஸ் 15 இருந்துச்சுன்னா சேஞ்சே ஆகலன்னு அர்த்தம். அது ஒரு இண்டெக்ஸ் வச்சு சொல்கிறாங்க. உங்களோட ஸ்கோர் 50 வருதுன்னா எந்த சேஞ்சஸும் இல்லை. போன மாதம் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களோ அதே தான் இப்பவும் பண்ணுறீங்க. 50க்கு மேலே போச்சுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு எக்கனாமி அப்படின்னு அர்த்தம். நல்லா மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். 50 கம்மியாக போச்சுன்னா குறைஞ்சிட்டு இருக்கு, கான்ட்ராக்ஷன்னா குறையுதுன்னு அர்த்தம். லெஸ் இன் நம்பர்ஸ், அதான் கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. புரியுதா மக்களே? சிம்பிள் நியூஸாக இது. ஜேபி மார்கன் குளோபல் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா டாப்பு. சர்வீசஸில் 58.7, மேனுஃபேக்சரிங்கில் 58.2. ஓகேங்களா? நோட் பண்ணிங்க. அடுத்து இது மூணுத்தையும் பார்த்துங்க. இதை கேட்டுடலாம் மக்களே, சில எக்ஸாம்பிள் இதை கேட்டுருவாங்க. 50க்கு மேலே இருந்தால் எக்ஸ்பான்ஷன், ஈக்குவல் டு 50 இருந்தால் நோ சேஞ்ச், 50 கீழே இருந்தால் கான்ட்ராக்ஷன். ஓகேங்களா? அடுத்து மக்களே, அடுத்து 4th RIMS மினிஸ்டரியல் கான்ஃபரன்ஸ் ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை. RIMSனால் என்னன்னு பார்க்கணும். ரீஜனல் இன்டகிரேட்டட் மல்டி ஹசார்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஒன்றும் இல்லை, ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ன்றப்பே உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு நேச்சுரல் கிளாமிட்டி வருது, சுனாமி, பேரிடர், இந்த மாதிரிலாம் வருதில்ல, அதை முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து கொஞ்சமாச்சும் அதில் வர அழிவை வந்து கம்மி பண்ணலாம். அந்த நம்ம தடுக்க முடியாது. இப்போ சுனாமி வருதுன்னா வரதான் போகுது. ஆனால் அது வருதுன்னு முன்னாடியே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டா அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம்ல, அதோட பாதிப்புகளை குறைக்கலாம். அதுக்காக தான் இந்த ஈவெண்ட் நடத்துகிறாங்க. ரீஜனல் இன்டகிரேட்டட் மல்டி ஹசார்ட்னா தெரியல, ஒரு துயரம் நடக்கிறதா லைக் அந்த மாதிரி ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஓகேங்களா? அதுதான் RIMS. அதோட 4th ஈவெண்ட் வந்து இப்போ ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 3rd ஈவெண்ட் எங்கே நடந்துச்சு பாருங்க. 3rd ஈவெண்ட் வந்து பாப்புனிகுனியா அங்கே 2017 நடந்திருக்கு. அதுக்கடுத்து 4th ஈவெண்ட் இப்போ நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து இந்தியா தான் நடத்திருக்காங்க. 2012 நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஓகேங்களா? இதில் என்ன ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து யார் இது கூட சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, வேர்ல்டு பேங்கோட கேர் காம்போனன்ட் 1. அவங்க வேர்ல்டு பேங்கோட ஒன்று அந்த விங் மக்களே. இந்த மாதிரி வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டம்லாம் ஃபண்டிங் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அப்புறம் லண்டன் பேஸ்டு ஃபாரின் காமன்வெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ், அவங்களும் சேர்ந்து 3 பேர் மக்களே. RIMS, வேர்ல்டு பேங்க் காம்போனன்ட் 1, கேர் காம்போனன்ட் 1, லண்டன் பேஸ்டு ஃபாரின் காமன்வெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ். ஓகேங்களா? சரி மக்களே, கொலம்போ ஸ்ரீலங்காவில் இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்தியா சைட்லேருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காருன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ். எர்த் சயின்ஸ்னால் அது புரியுது இல்லை, நம்மளோட புவி சம்மந்தமான அது எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, லைக் வந்து நிறைய வந்து நம்மளோட லேண்டெல்லாம் டீக்ரேட் பண்ணுறதை தடுக்கணும், லைக் அதுக்காக இருக்கிற மினிஸ்ட்ரி எர்த் சயின்சஸ். ஓகேங்களா? ஒரு நம்மளை எர்த்தே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் மக்களே. அதுக்கு என்னென்ன பண்ணலாம், லைக் கார்பன் டை ஆக்சைடு ஃபஸ்ட்டு அதாவது நம்ம இந்த லைக் அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை ரிடக்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே நோடல் மினிஸ்ட்ரி இவங்களாக தான் இருப்பாங்க, எர்த் சயின்சஸ். அதோட செக்ரட்டரி வந்திருக்காரு. ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் யாருன்னு கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா? சாம் ராமச்சந்திரன் செக்ரட்டரி, அவர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு இந்தியா சைடாக. இந்தியா சைட்லேருந்து ஏன் ஐடி எலிகேஷன் போடணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த டைமில் ஆப்ரேஷன் சிந்து நடந்துட்டு இருந்துச்சு, அதனால யாரும் போயிருக்க மாட்டாங்க. தீம் பாருங்கள், ஆக்ஷனபிள் ஏர்லி வார்னிங்ஸ் அண்ட் கிளைமேட் சர்வீசஸ் ஃபார் ஆல்.
இந்த ஏர்லி வார்னிங்ஸ்ன்றது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தாவே நீங்கள் அது ரிலேட்டடாக தீம் தான் அடிச்சுட்டு வந்துடலாம் கமெண்ட்டில். ஓகேங்களா? ஆப்ஷனில் புரிஞ்சுதா? இந்த நியூஸ் சிம்பிள் தான் மக்களே. ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அதுக்காக வந்து இருக்கிறவங்க தான் ரீஜனல் இன்டகிரேட்டட் மல்டி ஹசார்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். அவங்க வந்து வேர்ல்டு பேங்க் ப்ளஸ் லண்டன் பேஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் சேர்ந்து 4th RIM மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஸ்ரீலங்காவில் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காவோட கேபிட்டல் பார்த்துங்க, ஜெயவர்தனபுரை குட்டே கொழும்பு வருமா. தென் வந்து அரிணி அமரசூரியா, பிரசிடென்ட் வந்து அனுரகுமார திசையான்கே. ஓகேங்களா? அதெல்லாம் நோட் பண்ணிங்க. அடுத்து இதை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரிம்ஸோட எக்ஸ்டாப்ளிஷ் வந்து 2009 எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க தாய்லாந்து. கரண்டாக 62 மெம்பர்ஸ் இருக்காங்க. 22 மெம்பர்ஸ் வந்து பர்மனன்ட் மெம்பர்ஸ். ஐ மீன் அவங்களாம் மெம்பர் பர்மனன்ட் அக்ரி பண்ணப்பட்ட மெம்பர்ஸ். இன்னும் 2 கொலாபரேட்டிங் ஸ்டேட்ஸ். லைக் வந்து கொலாபரேட்டிங் ஸ்டேட்ஸ்னால் ஒரு கண்ட்ரியாக இருக்காது, ஒரு ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி கூட இருக்கிறதா அப்படி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டீப்பாக படிக்கணும்னா 62 மெம்பர்ஸ் இருக்காங்க. புரியுதா? ஏர்லி வார்னிங் சிஸ்டம் கொடுக்கறது, கெப்பாசிட்டி பில்டிங், ரிஸ்க் டிடெக்ஷன்லாம் எப்படி கம்மி பண்ணுறது, அதுக்காக இருக்கும். அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆகும். இதெல்லாம் நல்லா படிக்கணும். இதில் வர்றது எல்லா வேலையும் படிக்கணும். இங்கே பாருங்கள், பப்ளிக் செக்டர் பேங்க் 12 பேங்க் இருக்குது. அந்த 12 பேங்க் கமெண்ட்டில் போடுங்க மக்களே. டைப் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட்டில் போடலாம் பரவாயில்ல, நோட் பண்ணிங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து அதை ரீவிசிட் பண்ணுங்கள். 12 பப்ளிக் செக்டர் பேங்க்கோட ப்ராஃபிட் ஒரு வருஷம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கும்ல, அது இந்த வருஷம் பாருங்கள், இந்த ஃபினான்ஷியல் இயரில் இப்போ போன முடிச்சுல ஃபினான்ஷியல் இயர் 25ல் 1.78 lakh crore வந்திருக்கு. ஓகேங்களா? க்ரோத் பார்த்தீங்கன்னா 26% க்ரோத். போன வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 24ல் பார்த்தீங்கன்னா 1.41 lakh crore இருந்திருக்கு. அரௌண்ட் 37,100 crore வந்து எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? அதுதான் 26%. எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோத் ஆச்சுன்னு கேட்கலாம், எவ்வளோ இந்த ஃபினான்ஷியல் ஆச்சுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ எக்ஸ்ட்ரான்னு கேட்கலாம். புரியுதா? 1.78 1,78,364 crore மக்களே. புரிஞ்சுதா? டோட்டல் 12 பப்ளிக் செக்டர் பேங்க் என்ன கமெண்ட்டில் போடுங்க. இதோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லிடுங்க. ஃபினான்ஷியல் 18னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 7 years முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்கும் லாஸ்ட்டில் போயிட்டு இருந்துச்சு. 85,390 crore லாஸ்ட்டில் போயிடுச்சு. லாஸ்ட்டில் போயிட்டுனா அர்த்தம் அவங்க கொடுக்குற லோன்லாம் ரெக்கவரே ஆகலை, எல்லாம் என்பிஏவாக போயிட்டு இருந்தது. அதுலேருந்து இப்போ இவ்வளோ ப்ராஃபிட் வரகாந்துன்னா எவ்வளோ ரிஃபார்ம்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்கல்ல. அது என்ன ரிஃபார்ம்ஸ்? இதுதான் முக்கியம். எக்ஸாமில் ரொம்ப டஃப்பாக கேட்கணும். இப்படி தாங்க 4R ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. 4Rனா ஃபஸ்ட்டு வந்து ரெகனைசிங், என்பிஏலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு ரெகனைஸ் பண்ணுறது, டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறது, என்கிட்ட இவ்வளோ என்பிஏ இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறது. அடுத்து ரெசல்யூஷன் எடுத்து அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை போடுறது. அசட் ரெகுலேஷன் கம்பெனியில் போகலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி டிஆர்டி டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் போய் அதை ரெக்கவர் பண்ணுறது. மக்கள் இதெல்லாம் பெரிய கான்செப்ட், நம்ம தனியாக பேங்கிங் எவரெஸ்ட் எடுக்கிறப்போ சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து ரீகேபிட்டலைசேஷன், அதாவது கவர்மெண்ட்டே இன்ஜெக்ட் பண்ணுறது கேபிட்டலில். 3.1 lakh crore வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 4 ஃபினான்ஷியல் இயரில் பாருங்கள். ஃபினான்ஷியல் இயர் 17லேருந்து ஃபினான்ஷியல் 21 வரைக்கும் 3.1 lakh crore வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டு காசு கொடுத்துருக்காங்க பேங்க்குக்கு. அடுத்த ரிஃபார்ம்ஸ் இந்த 4R நல்லா பார்த்துங்க. ரெகனைசிங், ரெசல்யூஷன் அண்ட் ரெக்கவரி, ரீகேபிட்டலைசேஷன், ரிஃபார்ம்ஸ். ஓகேவா? இவ்வளோ லாஸ்ல இருந்ததை இப்போ இவ்வளோ ப்ராஃபிட் 1.78 lakh crore ப்ராஃபிட் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இதில் டாப் யார் இருப்பான்? அவங்க எப்போவுமே தெரியும், எஸ்பிஐ தான் இருப்பான். 16% க்ரோத். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 16% க்ரோத் தான் எஸ்பிஐ மட்டும். 70,901 crore. ஓகேங்களா? நெட் ப்ராஃபிட்டில் அவ்வளோ வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட்டு கிராஸ் ப்ராஃபிட்னு இருக்கு மக்களே. நெட் ப்ராஃபிட்னா இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 100 ரூபா வந்திருக்கு மக்களே. ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒன்றுமே சொல்லுங்கள். இப்போ நான் என்ன வச்சு சொல்கிறேன், எனக்கு வந்து நான் ஏதோ ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னோட மொத்த ப்ராஃபிட் வந்து ஒரு 1000 கோடின்னு வச்சுங்களேன், 1000 கோடி. ஆனால் நான் வந்து அதில் ஒரு 40 கோடி வந்து நான் கடனாக வாங்கியிருந்தேன் ஒருத்தர்கிட்ட, அதை ரீபே பண்ணணும். கடனோ டேக்ஸோ இல்லை வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டோ எப்படி வேணால் வச்சுங்க. 40 கோடி 40 கோடி கட்டிடுறேன்னா 40 கோடி கழிச்சிட்டா எவ்வளோ வரும்? 960 crore தானே வரும். அந்த 1000 crore கிராஸ் ப்ராஃபிட், 960 crore நெட் ப்ராஃபிட். நீங்கள் கட்ட வேண்டிய லைபிலிட்டிஸ், நீங்கள் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், நீங்கள் கட்ட வேண்டிய லோன்ஸ் இதெல்லாம் கழிச்சுட்டு நீங்கள் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் நெட் ப்ராஃபிட். அந்த மாதிரி நெட் ப்ராஃபிட் மட்டுமே இவ்வளோ வந்திருக்கு. புரியுதா? சிம்பிள் தான். நிறைய பேர் ஆல்ரெடி ரெகுலராக கண்டபீஸ் படிக்கும்போது அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். போயிடுவோம். ஒன்றும் இல்லை, பப்ளிக் செக்டர் 12 பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து 1.78 trillion 1.78 lakh crore வந்து ப்ராஃபிட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதான் நியூஸ். 26% க்ரோத் இது போன வருஷம் கம்பேர் பண்ணுறோம். 12 பப்ளிக் செக்டர் நேம் பார்த்தோம். ஓகே, அடுத்து பாருங்க, கத்தார் நேஷனல் பேங்க். கிஃப்ட் சிட்டி சொன்னல, குஜராத்தில் கிஃப்ட் சிட்டின்னு ஒன்று. கிஃப்ட் சிட்டி பற்றி ஆல்ரெடி சொன்னேன், திருப்பி சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, கிஃப்ட் சிட்டி எதுக்குன்னா அது ஒரு இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸை உள்ளே எடுக்கிறதுக்கானது. அதாவது இப்போ நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சி அந்த மாதிரிலாம் இருக்குது. கிஃப்ட் சிட்டின்றது ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரெசன்ஸ் இருக்கும் மக்களே. நம்மளோட
இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் டெக் சிட்டி இருக்குது. அங்கே போனால் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, அங்கே நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இருக்குது, அங்கே நிறைய பேங்க்ஸ் இருக்குது, அங்கே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அங்கேருந்து அதாவது அந்த கிஃப்ட் சிட்டி வழியாக நம்ம ஃபாரினில் இருக்கவங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இங்கேருந்தே ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்தது தான் அந்த கிஃப்ட் சிட்டி. ஓகேங்களா? அந்த கிஃப்ட் சிட்டியில் ஃபஸ்ட்டு கத்தார் பேஸ் பண்ண ஒரு நேஷனல் பேங்க், ஃபஸ்ட்டு பேங்க் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கன் ரீஜன் வந்து அவங்க வந்து அவங்களோட பிரான்ச் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கிஃப்ட் சிட்டி எங்கே இருக்குன்னா காந்தி நகர், குஜராத். ஓகேங்களா? அடுத்து ஹெட் குவார்ட்டர்ஸ் கத்தார் நேஷனல் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து தோஹா, கத்தார். ஓகேங்களா? கத்தார் நேஷனல் பேங்க் இந்தியாவில் எப்போ வந்தாங்கன்னா 2017 வந்தாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்காக இந்தியாவில் மும்பையில் ஸ்டார்ட் பண்ணி ஆப்ரேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இப்போ கிஃப்ட் சிட்டியில் அவங்க ஃபஸ்ட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. புரியுதா? ஆல்ரெடி பாருங்கள், இவங்க 28 மார்க்கெட்ஸில் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. 28%. இப்போ இந்தியாவில் ஷேர் மார்க்கெட் மாதிரி 28 கண்ட்ரீஸில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 3 காண்டினென்ட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இந்த பேங்க், கத்தார் நேஷனல் பேங்க். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிரெடிட் லோன் தான் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரக்சர்ட் லோன் நிறைய பேருக்கு தராங்க. ஃபுல் ஃப்ளெட்ஜ் கார்பரேட்டுக்கெலாம் பர்டிகுலராக லோன் தராங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? கத்தார் நேஷனல் பேங்க் கிஃப்ட் சிட்டியில் அவங்களோட ஃபஸ்ட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கன் ரீஜன்லேருந்து ஒரு பேங்க் வந்து கிஃப்ட் சிட்டியில் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து இதெல்லாம் சூப்பர்லேட்டிவ் கொஸ்டின் மக்களே. ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்டு, ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு இதெல்லாம் நல்லா படிக்கும். ஓகே, அடுத்து எக்கனாமி நியூஸ். ஒன்றும் இல்லை மக்களே, கேம் டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்களும் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கில் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எதுக்கு இருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி பிராண்டிங் பண்ணி விற்கிறது, இண்டஸ்ட்ரியை பூம் பண்ணுறதுக்காக இருக்கவங்க தான் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. நம்ம ஒரு பொருளை ரெடி பண்ணிடுறோம், அதை ரெடி பண்ணால் மட்டும் போதுமா, அதை பிராண்டிங் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணி அதை கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் கொண்டு வந்து விற்கிற வரைக்கும் அந்த வேலையை தான் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? கரண்ட் மினிஸ்டர் போர்ட்ஃபோலியோ வந்து பியூஷ் கோயல். ஓகேங்களா? கேம் டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நேம்ல இருக்குது. ஆன்லைன் கேமிங் இந்த மாதிரி இப்போது கரண்ட் கேமிங்ஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கிற அசோசியேஷன். அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே இருக்கிற சர்வீஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அவங்க கூட சேர்ந்து எம்ஓஇ போட்டிருக்காங்க. எங்கே இந்த எம்ஓஇ போட்டாங்கன்னா வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் மும்பையில் நடந்துச்சுல ஜியோ கன்வென்ஷன் சென்டரில், அந்த ஈவெண்ட் அப்போ இந்த எம்ஓஇ போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா இந்தியாவில் வந்து கேமிங், ஆன்லைன் கேமிங்கும் ஸ்போர்ட்ஸ் எக்கோ சிஸ்டமையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக, இன்னும் புது கேமிங் கொண்டு வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் எப்படி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இது வந்து இந்த டெக் ஐடியா இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே அந்த ப்ரொமோஷன் ஐடியா இவங்க பார்த்துப்பாங்க. சர்வீஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இவங்க எதுக்கு இருக்காங்கன்னு புரிஞ்சா உங்களுக்கு நியூஸே புரிஞ்சிடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணி அதை கஸ்டமர் இன்ட்ராக்ஷன், கஸ்டமருக்கு ரீச் இருக்கணும், அதுக்காக ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இருக்கவங்க தான் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியே பூம் பண்ணணும், இண்டஸ்ட்ரி பற்றி வெளில தெரியணும். அவங்க இப்போ இந்த மாதிரி கேம் டெவலப்பர்ஸ் ரெடி பண்ணுற கேம்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணி இது பண்ணுவாங்க. அதனால் நம்மளோட அந்த கேம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த கேம் யூஸ் பண்ணுற அப்ளிகன்ஸ் அதிகமாவாங்க. அதனால நம்ம எக்கனாமி ஜென்ரேட் ஆகும்ல, அதனால தான் இந்தியாவோட கேமிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எக்கோ சிஸ்டம் பூஸ்ட் ஆக போகுது. அடுத்து அவார்ட்ஸ். இந்தியன் லாயர் அவரோட பேர் வந்து புவன் ரிபு அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வாங்கியிருக்காருன்னா வேர்ல்டு ஜூரிஸ்ட் அசோசியேஷன் கிட்ட இருந்து மெடல் ஆஃப் ஆனர் வாங்கியிருக்காரு. எதுக்காகனா ஒன்றும் இல்லை மக்கள், இங்கே கீழே சொல்லியிருக்காங்க பாருங்க. இவர் வந்து சைல்டு ரைட்ஸ், சைல்டு மேரேஜை தடுக்கணும், தென் டிராஃபிக்கிங், செக்ஷுவல் அபியூஸ், ஃபோர்ஸ்ட் லேபர், இந்த சைல்டு ரைட்ஸ்க்காக நிறைய வந்து போராடியிருக்காரு. நிறைய கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு. அதுக்காக வந்து இவருக்கு இந்த மெடல் ஆஃப் ஆனர் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா? வேர்ல்டு ஜூரிஸ்ட் அசோசியேஷன். யாரு? புவன் ரிபு. ஓகேங்களா? மெடல் ஆஃப் ஆனர் யாருக்கு? ஃபர்ஸ்ட் இந்தியன் லாயர் டு ரிசீவ். இதுதான் சூப்பர்லேட்டிவ் கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட் இந்தியன் லாயர் டு ரிசீவ். ஓகேங்களா? இந்த அவார்ட் செரமனி எங்கே நடந்தது அப்படின்னா டொமினிக்கன் ரிப்பப்ளிக், நார்த் அமெரிக்காவில் இருக்கிற இடம், அங்கே நடந்துச்சு. ஓகேங்களா? வேர்ல்டு லா காங்கிரஸ் மக்களே, டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கில் நார்த் அமெரிக்காவில் இருக்கிற அங்கே நடந்தது. அப்போ தான் இந்த அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ப்ரெசென்ட் பண்ணது வந்து எடி ஒலிவாரிஸ் ஒட்டிகோ, லேபர் மினிஸ்டர் ஆஃப் டொமினிக்கன் ரிப்பப்ளிக். அவரும் ஜேவியர் கிரிமாண்டிஸ், பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு ஜூரிஸ்ட் அசோசியேஷன். இது ரொம்ப முக்கியம். பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு ஜூரிஸ்ட் அசோசியேஷன் யார்? ஜேவியர். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த அவார்டு அவர் கொடுத்துருக்காங்க. மக்களை சைல்டு ரைட்ஸ்க்காக நிறைய போராடி இருக்காரு மக்களே. அதுக்காக வந்து புவன் ரிபுக்கு இந்த மெடல் ஆஃப் ஆனர் வேர்ல்டு ஜூரிஸ்ட் அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க. எங்கே வச்சு கொடுத்துருக்காங்கன்னா டொமினிக்கன் ரிப்பப்ளிக், நார்த் அமெரிக்காவில் இருக்க கண்ட்ரி. வேர்ல்டு லா காங்கிரஸ் நடந்திருக்குல்ல, அங்கே தான் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இவரோட ரீசன் பாருங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 இயர்ஸ் வந்து சைல்டு ரைட்ஸ்க்காக நிறைய வந்து கேஸ்லாம் வாதாடி சக்ஸஸ்ஃபுல்லாக அது முடிச்சு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அடுத்து வாட்டர் ஹெரிட்டேஜ் மியூசியம் அதை சரௌண்ட் பண்ணி வாட்டர் இருக்கும், இல்லைனா அந்த மியூசியம்குள்ளே அந்த வாட்டரோட சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வாட்டர் மியூசியம் மக்களே. அந்த வாட்டர் மியூசியம் வந்து யுனெஸ்கோவோட
லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹெரிட்டேஜ் மியூசியம் எங்கே இருக்குன்னா கோழிக்கோடு கேரளாவில் இருக்குது. அதை யார் ஆப்ரேட் பண்ணுறாரு, யாரை ஓன் பண்ணுறன்னா சென்டர் ஃபார் வாட்டர் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் சம்மந்தமான ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, அவங்க தான் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க கோழிக்கோட்டில் இருக்கிற அந்த வாட்டர் ஹெரிட்டேஜ் மியூசியமை. இதை வந்து இப்போது குளோபல் நெட்வொர்க் ஆஃப் வாட்டர் மியூசியம் அதில் வந்து ஆட் ஆகிருக்கு. எது கீழே இருக்குன்னா யுனெஸ்கோவோடது. அதாவது இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி மியூசியம்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபண்டிங் பண்ணி அதோட டூரிஸ்டம் இப்போ இது வந்து இதை என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா இப்போ டூரிஸ்ட் அட்ராக்ஷன் கிடைக்கும், நிறைய டூரிஸ்ட் அங்கே வருவாங்க, அதோட எக்கனாமி பூம் ஆகும், லைக் அந்த மாதிரி. ஓகேங்களா, இது வந்து தேர்ட் மியூசியம் மக்களே. ஆல்ரெடி 2 இருக்குது. உதய்பூர் ராஜஸ்தான் இருக்கிற ஜல் வாட்டர் மியூசியம் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து லிவிங் வாட்டர்ஸ் மியூசியம், இது புனே மகாராஷ்டிரா இருக்குது. தேர்டு தான் இந்த கோழிக்கோட்டில் இருக்கிறது. எக்ஸாம்பிள் என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த மியூசியம் வந்துச்சு அப்படி கேட்டுடலாம். புரியுதா? உதய்பூர் ராஜஸ்தான் இருக்கிற ஜல் வாட்டர் மியூசியம் அதுதான். புரிஞ்சுதா? குளோபல் நெட்வொர்க் ஆஃப் வாட்டர் மியூசியமில் கோழிக்கோட்டில் இருக்கிற வாட்டர் ஹெரிட்டேஜ் மியூசியம் ஆட் ஆயிருக்கு. யுனெஸ்கோவோடது, யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷனோட தான் இந்த குளோபல் நெட்வொர்க் ஆஃப் வாட்டர் மியூசியம். ஓகேங்களா, அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஏஷியன் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் மக்களே, இது நிறைய இங்கே ரேப்பிடு பிளிட்ஸ் வேர்ல்டு கிராண்ட் மாஸ்டர் இந்த மாதிரி நிறைய வரும். அதெல்லாம் தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகாமல். ரஷ்யன் கிராண்ட் மாஸ்டர் இவான் செம்லான்ஸ்கி அப்படின்றவர் ஓப்பன் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. ஒரு ஈவெண்ட் கூட தோக்காமல் வின் பண்ணியிருக்காரு மக்களே. மொத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட். இங்கே பாருங்கள், அன்டிஃபீட்டட். ப்ரைஸ் மணி வந்து $US 2500 ப்ரைஸ் மணி. ரஷ்யன் கிராண்ட் மாஸ்டர் இவர். ஓகேங்களா, விமன்ஸில் வந்து கசகஸ்தானை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் நுர்மன் அப்படின்றவங்க விமன்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது எங்கே நடந்துச்சுன்னா ஏஷியன் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் எங்கே நடந்துச்சுன்னா யூஏயில் நடந்திருக்கு. ஓகேங்களா, இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறான்னா அந்த யூஏயில் இருக்கிற பிளேஸ் மக்களே, செஸ் அண்ட் மைண்ட் கேம்ஸ் கிளப். அவங்களும் ஃபிடே இருக்காங்களே, ஃபெடரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் செஸ்ஸை ஃபெடரேட் பண்ணுறதுக்காக ஏஷியன் செஸ் ஃபெடரேஷனும் ஃபிடேவும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மென்ஸ் கேட்டகரியில் பார்த்துட்டோம் இவான் ஜிம்னான்ஸ்கி. ஓகேங்களா, செகண்ட் பிளேஸ் பாருங்கள் சீனா மோவேட், ஈரானை சேர்ந்தவர். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் மோஸ்ட்லி நல்லா கேட்பாங்க. அது மட்டும் தேர்ட் பிளேஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ருத்ரிக் மக்காரியன், ஜார்ஜியாவை சேர்ந்தவர். அவர் 7 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கார். அவர் வந்து 8 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் முரளி கார்த்திகேயன் வந்து 4th பிளேஸ் வந்திருக்கார். ஓகேங்களா, வின் பண்ணல, 4th பிளேஸ் வந்திருக்கு. உமன் கேட்டகரியில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராண்ட் மாஸ்டர் அல்வா நுர்மன் கஜகஸ்தானை சேர்ந்தவங்க 7.5 பாயிண்ட்ஸ். ப்ரைஸ் மணி வந்து $1500. செகண்ட் பிளேஸ் வந்து வேலண்டினா குன்யா, ரஷ்யாவை சேர்ந்தவங்க, $1000 1000 ப்ரைஸ் மணி. ஓகேங்களா, மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பிளேஸ் மட்டும் பாருங்கள் மக்களே. ஓகேங்களா, நம்ம பத்மினி ரவுட் அப்படின்றவங்க 4th பிளேஸ் வாங்க. தேர்ட் பிளேஸ் வந்து இன்டர்நேஷனல் மாஸ்டர் சாங் யுக்ஸின், சைனாவை சேர்ந்தவங்க, 7 பாயிண்ட்ஸ், $5000 5000. ப்ரைஸ் மணியுமே டிஃபர் ஆகுது. சாரி, ஆமாம், இங்கே பாருங்கள், விமனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மணி வந்து 1500, இங்கே வந்து 2500, இங்கே 1500. ஓகேங்களா, ஒரு 1000 வந்து $1000 கம்மி, அதை நோட் பண்ணிங்க. அடுத்து ஆபிச்சர் நியூஸ் மக்களே. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் மக்களே, உங்களுக்கு புரிஞ்சிடும், நல்லா திருப்பி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், பத்மஸ்ரீ அவார்டி சுப்பண்ணா ஐயப்பன் அப்படின்றவர். இவர் வந்து ஐசிஆர் இருக்குல்ல, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அதில் ஒர்க் பண்ண ஒரு மக்களே, ஒரு சீஃப் சயின்டிஸ்டாக இருந்தவர். மைசூர் கர்நாடகாவில் இறந்து போயிருக்காரு. இவர் ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லைன்ட்டு போலீஸில் கேஸ் கொடுத்துருக்காங்க. காவேரி ரிவரில் இருந்திருக்காரு, அங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ தான் இறந்துருக்காரு. ஓகேங்களா, இவர் எந்தெந்த பொசிஷனில் ஒர்க் பண்ணிக்காரு? இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், என்எஃப் டேரு, நேஷனல் அக்ரிடேஷன், என்ஏபிஎல்லாம் கீழே போட்டிருப்பாங்களே, என்ஏபிஎல்லாம் என்னென்னு மறந்துட்டேன் மக்களை. இதோட எக்ஸ்பான்ஷன்லாம் நான் கமெண்டில் போடுறேன், மறந்துட்டேன். என்எஃப்டிபி டேரு நேப் இதோட எக்ஸ்பான்ஷன்லாம் கமெண்டில் போடுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்டில் போடுங்க. ஓகேவா, இவர் அக்வாகல்ச்சர்னா தெரியல மக்களே, நம்மளோட மெரைன் சம்மந்தமான என்விரான்மெண்ட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணோன்ற. அது மெரைன்னாவே ப்ளூ தானே, ப்ளூ ரெவல்யூஷனுக்காக போராடினார். ஓகேங்களா, ப்ளூ ரெவல்யூஷனுக்கு நிறைய சிக்னிஃபிகன்ட் கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் ஒரு ஃபைனஸ்ட் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, புரியுதா? ஐசிஆரில் ஒரு ப்ராமினெண்ட்டாக ஒர்க் பண்ண சுப்பண்ணா ஐயப்பன், மைசூர் கர்நாடகா சேர்ந்தவர், இறந்துட்டார். ஓகேங்களா, அதை மட்டும் பார்த்துங்க, அவ்வளோதான். அடுத்து அவார்ட்ஸ் பாருங்கள். பத்மஸ்ரீ மட்டும் பார்த்துங்க. பத்மஸ்ரீ 2022 வாங்கிய சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அக்வாகல்ச்சர் கேட்டகரியில். அடுத்து ஜாகூர் குஷிம் கோல்டு மெடல். ஜாகூர் குஷிம்ன்றவர் வந்து நம்மளோட மரைன் சம்மந்தமான நிறைய இனிஷியேட்டிவ்லாம் பண்ணி நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ணவர். அவரோட மெமரி சம்மந்தமாக ஒரு மெடல் கொடுக்குறாங்க, கோல்டு. அந்த அவார்டு வாங்கியிருக்காரு 1997. ஸ்பெஷல்
இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் அவார்டு 1997 வாங்கியிருக்காரு. ஹெச்பிசி ஷெட்டி அவார்டு, அது வந்து ஃபிஷரிஸ் அண்டு மெரைன் ஒர்க் பை ஃபிஷரிஸ் அதெல்லாம் வரும்ல, அதோட R&Dயில் ஒர்க் பண்ணதுக்காக 2002 வாங்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பஸ்மதி மட்டும் நல்லா பார்த்துங்க, மற்றதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து ஃபார்மர் இந்தியன் ஃபுட்பாலர் டிஎம்கே அஃப்சால் அப்படின்றவர் இறந்து போயிருக்காரு. தொஃபட் முகமது கான், அதுதான் டிஎம்கே மக்களே, ஓகேங்களா. அஃப்சல் அப்படின்றவர் இறந்து போயிருக்காரு. இவர் வந்து ஏஷியன் கேம்ஸ் 1962 ஏஷியன் கேம்ஸ் ஜகார்ட்டா இந்தோனேஷியா நடந்துச்சுல, அது கோல்டு மெடல் வின் பண்ணாங்க இந்தியன் டீம். அதில் வந்து இவர் விளையாடி இருப்பார், ஓகேங்களா. டெபியூட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா கிட்ட 1962 ஏஷியன் கேம்ஸில் ஆடி இருக்காரு, அதான் டெபியூட். அவர் பான் 1943 ஹைதராபாத், ஓகேங்களா. எப்போ பான் ஆகும் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, எந்த பிளேஸ்னு வேணால் கேட்கலாம். ஹைதராபாத்தை சேர்ந்தவர், ஓகேங்களா. இந்தியன் ஃபுட்பாலர் இறந்துட்டார், ஓகேங்களா. அடுத்து மக்களை இதெல்லாம் ரீட் பண்ணாவே புரியாதனால தான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணல, ஓகேவா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பாருங்க. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிளான்ட் அண்ட் ஹெல்த், நம்மளோட தாவரங்கள் மக்களே, அதோட ஹெல்த், அதோட வெல்பீயிங்காக ஒரு டே May 12 பண்ணுறாங்க. இது 4th எடிஷனும். ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது 2022 அப்சர்வ் பண்ணாங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணும்போது ஸ்பான்சர்ஸ் பாருங்கள், பொலிவியா, ஃபின்லாண்ட், பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், தன்சானியா, ஜாம்பியா, இவங்களாம் சேர்ந்தா இந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்பான்சராக வராங்க. ஆர்கனைஸ் பண்ணுறது யார் இந்த ஈவெண்ட்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் கன்வென்ஷன், ஓகேங்களா. தீம் எந்த டே எத்தனாவது எடிஷன் அதை மட்டும் பாருங்கள். இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு ஹை லெவல் மினிஸ்டரியல் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு, பாரி இட்லியில், ஓகேங்களா. 2 டேஸில் நடந்திருக்கு. May 12 அண்ட் May 13 நடந்திருக்கு, ஓகேங்களா. இப்போது என்னை பற்றி பேசியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம என்ன சொல்கிறது, பிளான்ட், இப்போ நீங்கள் ரைஸ் வெரைட்டி பண்ணுறீங்க, நிறைய பூச்சிகளால் அது வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. பெஸ்ட்டால் ஒரு பிளான்ட்டோட வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படுது, லைக் அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. டிரான்ஸ்பவுண்டி பிளான்ட் பெஸ்ட் அண்ட் டிசீஸ், அந்த மாதிரி பெஸ்ட்டால் வர டிசீஸ்லாம் எப்படி தடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபெர்டிலைசர் நிறைய யூஸ் பண்ணுறோம், ஃபெர்டிலைசர் இல்லாமல் எப்படி நேச்சுரலாகவே பண்ண முடியும், அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. தீம் பாருங்கள், அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் அண்ட் ஒன் ஹெல்த், ஓகேவா. எப்போ ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணாலும் 2020 தான் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி வந்து ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேவா மக்களே. எந்த டே May 12 இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த், ஓகேங்களா. தீம் என்ன அதை மட்டும் பாருங்கள், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் இன் ஒன் ஹெல்த், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே. நர்சஸை வந்து நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே, எப்படி சொல்கிறது, யூரோப் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க நீங்கள். அதாவது இப்போ இருக்கிற எமர்ஜிங் நர்ஸ், இப்போ நம்ம டெக்னாலஜி எவால்வ் ஆனதுக்கப்புறமா நர்சிங் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு போராடினவங்க அவங்க தான் ஃப்ளோரசன் நைட்டிங்கேல். அவங்க நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க இந்த நர்சிங் டிபார்ட்மெண்ட் இதுவாகிறதுக்காக. அவங்களோட பர்த் ஆனிவர்சரிக்காக தான் இந்த டேவை அப்சர்வ் பண்ணுறாங்க, May 12, ஓகேங்களா. இவங்க 1820 பேர்ன் ஆகிருப்பாங்க. தீம் பாருங்கள், அவர் நர்சஸ் அவர் ஃபியூச்சர், கேரிங் ஃபார் நர்சஸ் ஸ்ட்ரென்தன்ஸ் எக்கனாமிக்ஸ், ஓகேங்களா. இப்போ நர்சஸ்க்கு நிறைய வந்து த்ரெட்டெல்லாம் நடக்குது இல்லை, லைக் அதே மாதிரி அவங்க ரொம்ப டிப்ரெஷனான ஜாப். ஏன்னா டெய்லி வந்து அவ்வளோ பேஷண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும், அவங்களோட மென்டல் வெல்பீயிங் அதை பற்றி பேசுகிறதுக்காக இந்த டே, ஓகேங்களா. அவங்களோட ஸ்ட்ராங் ஹெல்த் சிஸ்டம்ஸ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு எப்படி இருக்கணும், லைக் அதை பற்றிலாம் அதில் பேசியிருப்பாங்க. புரிஞ்சுதா மக்களே? கொஞ்சம் வேகமாக போயிட்டேன், ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண நியூஸ்லாம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், என் பண்ணிடுறேன் மக்களே. நன்றி.